renewal of bill என்ன நடக்கும்னா the old bill, the drawee will request the drawer to cancel the bill before the maturity date arises. Okay, and request him to give additional 1 month or 2 months time to settle his debt. There is our payment, and request him to draw. There is a come up with a new bill. Okay, va? That's renewal of bill. Okay, super Vishita. Vijayalakshmi, Shreya, Shreya, நீங்க சொல்லுங்க கண்ணா. Retirement of bill என்ன? நீங்க என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? போன எக்ஸாம்லாம் அட்டென்ட் பண்ணலையோ? சரி. இப்போ இது பார்த்துட்டீங்களா ரெக்கார்டிங்? இனிமேதான் பார்க்கணுமா? சரி, விட்டுருங்க விட்டுருங்க. விஜயலக்ஷ்மிக்கும் அதே தானே இல்லையா? ஓகே. ஆயிஷா பார்த்துட்டாங்களா? தெரில. ஆயிஷா நீங்க பார்த்துட்டீங்களா ரெக்கார்டிங் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லோடது? சரி. மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்னா என்ன அர்த்தம்? மீனிங் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேனே. பார்த்தே சொல்லுங்க. பார்த்தே சொல்லுங்க. இல்ல, பார்த்து படிச்சுட்டே சொல்லுடா மித்ரா. ரொம்ப டைம் எடுக்குதா? சரி பரவாயில்ல மித்ரா. ஓகே, நோ ப்ராப்ளம். செல்வா நீங்க ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க கண்ணா. ம். வெரி குட் வெரி குட். ட்ராயர் வந்து ட்ராயருக்கு எக்ஸ்பென்ஸ், ட்ராயிக்கு இன்கம். ஸோ இந்த ரிபேட்டுன்றது வந்து பார்த்தோம்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லுன்றது இல்லை வந்து ஆஸ் யூ ரைட்லி டோல்ட் அந்த ரிபேட் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? வெரி குட் செல்வா, சூப்பர். ஸோ ஆன்லைனில் இருக்கீங்க, வெரி குட். சூப்பர். அதுக்கப்புறம் அகாமடேஷன் ஆஃப் பில்ஸ்னா சௌந்தர்யா ட்ரை பண்ணுறீங்களா? ஐ வாண்ட் த மீனிங் அலோன், நாட் ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கு, நம்மளதுல ரொம்ப கம்மி. வெரி 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 அதர் கண்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கு. இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலை. ஜென்ரலாக எக்ஸ்போர்ட்டுக்கு இது எடுத்துக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ஒரு எக்ஸ்போர்ட்டில் வந்து ஆஹ், cr- ஆமா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இந்தியால பிஓஇ வந்து ரொம்ப மேஜரா யூஸ் பண்றாங்களான்னா இல்ல. அதுக்காக சொல்றேன்.
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சௌந்தர்யா. குட். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி டூ ட்ரஸ்ட் வர்த்தி பீப்புளா இருக்கலாம், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க. பேங்க் வந்து இவங்களோட அந்த ரெண்டு ட்ரஸ்ட் வர்த்தி பீப்புளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த சினாரியோல தான் இது நடக்கும். ஓகேவா? மியூச்சுவல் அகாமடேஷன் ஆஃப் பில்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ். பட் ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ரொம்ப லைட்டா டச் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். லைக் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து இதுல ரொம்ப ஜாஸ்தி, மியூச்சுவல் அகாமடேஷன் ஆஃப் இதுல. இந்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டேட்டஸ் இருக்கு? எனக்கு பண்ணலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பண்ணல, பண்ணிருக்கீங்க மட்டும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயிஷா, நீங்க பண்ணது இருக்கிறது டவுட் எக்ஸாம்னால. அக்ஷயாக்கும், அக்ஷயா நீங்க எப்படிடா? டவுட்ஃபுல் தான், எனக்கு மைண்ட் டவுட்டா தோணுது. அக்ஷயா இருக்காங்களா? ஓகே. அஸ்வினி, உங்களுக்கு டவுட்டாடா? சரிடா, சூப்பர்ரா. அஸ்வினி, நீங்க வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஓவர் ஆயிடுதா அஸ்வினி? எப்ப முடியுது? டியூஸ்டே தான் முடியுது. பிரேக் இருக்கா நடுவுல, லீவு அந்த மாதிரி? கண்டினியூஸ் பாருங்க. பாருங்க, கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏதாவது பிஓஇ பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் சரி. மித்ரா, உங்களுக்கு எப்படி மித்ரா இந்த ஹோம்ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குடா? பண்ணலையா? சரி, ஓகே. சரி, இந்த வீக்கெண்ட்குள்ள பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்ரேயா, உங்களுக்கு எப்படி? உங்களுக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான், லட்சுமியோட தான். பாருங்க, ட்ரை டு நோ சம் பிக்கப் சம் டைம் அண்ட் டூ இட். சரியா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் வந்து ஐம் புட்டிங் அ ஹோல்ட் ஆன் பிஓஇ பிகாஸ் நீங்கள் எல்லாரும் வந்து லைக் இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்குமாவது மினிமம் போட்டிருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஒர்க்ட் அவுட் ஆனும். அப்பதான் நான் நெக்ஸ்ட் சம் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் இருக்கும். யூ வில் ஆல்சோ பி சேலிங் ஆன் த சேம் கான்செப்ட்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ எடுத்துகிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து நீங்கள் போடாமல் இருக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு grip கிடைக்காது. அப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சம்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்களும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல வந்துருவீங்க அந்த சம்ஸ் போட்ட உடனே. அப்போ சூப்பரா இன்னும் பிக் பண்ணிடலாம். ஸோ ப்ராபப்ளி ஐ எம் பிளானிங் இட் டு டேக் அப் ஆன் மண்டே. மண்டே இல்லை, டியூஸ்டே எடுக்கிறேன் அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்கும் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. அண்ட் இவங்க ஃபஷிதா, நீங்க எப்படிடா? வீக்கெண்ட்குள்ள முடிஞ்சிருமா ஹோம்ஒர்க்? பாருங்க, டார்கெட் பண்ணி முடிச்சிடுங்க. அஷிதா, சௌந்தர்யா, செல்வா, நீங்க பாருங்கண்ணா. நீங்க பிளான் பண்ணி அக்கார்டிங்கா முடிச்சுக்கோங்க. ஒன்றும் ஸோ ஐம் கிவிங் சம் மோர் டைம் ஒன்றும். ஏன்னா ஸோ நீங்க அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் பார்த்துருக்கிறதுனால நான் ரொம்ப என்ஃபசைஸ் பண்ணல அதனால. பட் போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட்லேருந்து டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஒரு சம்முக்கு இவ்வளோ டைம் ஆகிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விஜயலக்ஷ்மி, நீங்க எப்போ முடிக்க முடியும் விஜயலக்ஷ்மி? எக்ஸாம்ஸ் முடிஞ்சிட்டா? இல்ல தேர்ஸ்டே, டியூஸ்டே அன்னைக்கு இப்படி எடுத்துக்கலாமா? எல்லாருமே ரெடியா இருப்பீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 8 போடுறதுக்கு ஜோமக்ஸ் முடிஞ்சிருக்குமா? கேன் ஐ டேக் இட் லைக் தட்? சரி, ஓகே. ஸோ நான் டியூஸ்டே வந்து ஐ வில் கண்டினியூ வித் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் போட்டு ஆன்லைன் பண்ணி அமுச்சு விட்டுருங்க எனக்கு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த கான்செப்ட் ஆஃப் கன்சைன்மெண்ட். சரி, எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்களேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ், ஒரே நிமிஷம். வந்துட்டேன், சாரி. கன்சைன்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷேர் பண்றேன், ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா. வஷிதா, கன்சைன்மெண்ட்னா என்ன? ஓகே. வஷிதா, கன்சைன்மெண்ட்னா என்ன வஷிதா? குட். சூரத்ல ஒரு இட்ஸ் இட்ஸ் மென்ட் ஃபார் கார்மெண்ட்ஸ் இல்லையா? சூரத்ல வந்து ஒரு பர்சன் இருக்காங்க.
அவருக்கு வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து he has a lot of agents. சென்னை, திருவண்ணாமலை, மதுரை, திருச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி. ஸோ சென்னையில ஒரு ஏஜென்ட் வச்சிருக்காரு, திருவண்ணாமலை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம கான்டெக்ட்ல அதை தான் கன்சைனர் அண்ட் கன்சைனி ரிலேஷன்ஷிப். யார் வந்து முக்கியமான ஆளோ, யார் வந்து கூட்ஸ் எல்லாம் தன்னோட கூட்ஸ் எல்லாம் இன்னொரு பிளேஸ் காமிச்சு நீ வித்து கூட உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்றாரோ அவர் பேர் என்ன, பிரின்சிபல். இந்த கான்டெக்ட் ஆஃப் கன்சைன்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் கன்சைனர். யார் சரி ஓகே நீ அமுச்சு விடு, சாரி சாரி இல்ல இல்ல எனக்கு திடீர்னு ஒரே ஏறின்றத செல்வா, அதனால தான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், கன்னிசா இருமிட்டு இருக்கேன் போல. ஒரே ஒரு நிமிஷம், சாரி. யாரோ என்ன நினைச்சுக்கிறாங்க. ஓகே, பெட்டரா இருக்கு. ஸோ ஓகே நீ அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்ஸ்லாம் செல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க வந்து பேர் வந்து எனக்கு நீ கமிஷன் மட்டும் கொடுத்துரு. அதே மாதிரி நான் வந்து செல் பண்ணிட்டு திடீர்னு அவன் வந்து ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ணாம இருப்பான்ல, அவனை நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும்ல. அவனுக்கு ஃபாலோ பண்றதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கமிஷன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெல்கிரிடார் கமிஷன் சொல்லுவாங்க, அதையும் எனக்கு கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு கன்சைனர் கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கான்டெக்ட் ஆஃப் கன்சைன்மெண்ட்டை கன்சைனி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ கன்சைனரை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ லீகல் ஓனர். கன்சைனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் கிடையாது, ஜஸ்ட் கமிஷன் மட்டும் தான் எடுத்துக்கிறாரு, பொசஷன் ஆஃப் குட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த கான்டெக்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ்ல எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து ஒர்க்ஸ் அவுட், கன்சைனர் புக்ஸ்ல எப்படிலாம் ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? So the business organizations with the intention of expanding their operations adopt different strategies. One of the common strategies involves the engagement of selling agents, technically referred to as entering into consignment agreement. So the consignment is a special type of transactions in which one entity sends goods to another entity for selling the goods of the former for a predetermined commission. In such an arrangement, two parties are located in wherever towns. So these three parties involved in a consignment business na யாருன்னா கன்சைனர் அனுப்புறவன், கன்சைனி வாங்கி வித்து கொடுக்குறவன் பையர் ஃபைனல் கஸ்டமர். So the consignor sends goods to the agent called as consignee for selling the same on its behalf to the buyers. It is a type of agency contract where the consignor is a principal, consignee acts as the agent. So the revenue from consignment business is recognized by the consignor on sale of goods sent by the consignee. அதாவது அததான் சேல்ஸா வந்து கன்சைனர் வந்து ட்ரீட் பண்றாரு. ஸோ கன்சைனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோலாம் கூட்ஸ் கன்சைனி வந்து வித்து கொடுக்குறாரோ அதுதான் அவரோட சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்சைனர் கன்சைனி ரெண்டு பேர், கன்சைனர்ன்ற பிரின்சிபல், கன்சைனின்றது ஏஜென்ட். ஸோ இதுல வந்து முக்கியமானன்னா இப்போ ஒரு இன்வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. கிளாத் மர்ச்சன்ட் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்றது தான் வந்து
கன்சைனர் வந்து ஏஜென்ட் கிட்ட குடுக்கறது. இது வந்து ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. Proforma invoice is a document sent by the consignor to its agent. ஓகேவா? இது எம்சிக்யூ கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இருக்கும்? கூட்ஸ் சென்ட் ஆன் இவர் தான் வந்து கன்சைனர், இவர் தான் கமல் கார்மெண்ட்ஸ் தான் கன்சைனி. ஸோ பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ 1200 டிஷர்ட். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல அந்த மாதிரி யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது இந்த மாதிரி சாரி பிஸ்னஸ், டிஷர்ட் பிஸ்னஸ் திருப்பூர்ல இருந்து சில பேர் வாங்கிப்பாங்க. பல்கா வாங்கி இங்க விற்பாங்க. ஒன்றும் இல்லை, பாரிஸ்ல இருந்து தாம்பரத்துக்குவே கன்சைனர் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்லாம் நடக்குது. இந்த மாதிரி உங்க சர்க்கிள்ல உங்க நெய்பர்ஸ் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுல புடவை யாரோ எடுத்துட்டு வருவாங்க, விற்பாங்க. வீட்டுக்கு வந்து புடவை விற்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? காட்டன் சாரி பார்த்துருக்கீங்களா? அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்கலாம் இருக்கிறவங்கலாம் அந்த கன்சைனி அதை. ஆமாமா, இப்போ கமெடிச்சு. ஆமாமா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சுத்தமா இல்லை. இப்போ நம்மளுக்கு தான் அமேசான் வந்துருச்சுல, எல்லாம் ஃப்ளிப்கார்ட், அமேசான். அந்த ஸ்டைலே இல்லை இப்போ ஆக்சுவலா. இது பிறந்த வீட்ல வந்து அப்படியா? ஓ சூப்பர். அதே மாதிரி அவங்க கிட்ட சொன்னா வெரைட்டியா கூட எடுத்துட்டு வருவாங்க. இப்போ வந்து இந்த கல்கட்டா காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அங்க ஒருத்தர் வருவாரு. அவர் சொல்வார், கல்கட்டாலேயே போய் அந்த கன்சைனர் கிட்ட சொல்லி அந்த கன்சைனர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்பாக் வச்சிருப்பாரு. இப்ப ஜெய்ப்பூர் காட்டன்ஸ்னா அந்த ஜெய்ப்பூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து எங்களுக்கு ஆஃபீஸ்ல எடுத்துட்டு வருவாரு. நாங்க அந்த சல்வாஸ் அதெல்லாம் வாங்கிப்போம். அதே மாதிரி கல்கட்டா காட்டன் சாரீ சில பேர் வாங்கிப்பாங்க. காசி அந்த மைசூர் சில்க் ரொம்ப காஸ்ட்லி இல்ல ஆக்சுவலா. அதுக்கு ஒரே ஆளு தான், ஆனா டிஃப்ரெண்ட் கன்சைனர்ஸோட எல்லாம் டீலிங் வச்சிருப்பாரு. ஒரு ஒரு ஸ்பெஷல் ஏரியால ஒரு ஒரு மாதிரி. அதே மாதிரி இந்த ஜம்மு காஷ்மீர்ல வந்து அந்த பஷ்சிமாஸா பஷ்சிமா தானே சொல்லுவாங்க, அந்த ஷால்ஸ் மாதிரி இருக்குமே, பஷ்சிமா ஷால்ஸ். பாஷ்மிமா, பாஷ்மிமா, ஏதோ தப்பா ஸ்பெல் பண்றேனா நானா? கரெக்டா மாட்டேங்க. அந்த ஷால்ஸ்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படின்னா கம்மியா கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் இதோட டிஸ்கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆ பஷ் பஷ்மினா பஷ்மினா சாரி, பஷ்மினா ஷால்ஸ். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்து கொடுப்பாங்க. இல்ல எங்களுக்கு கிளைண்ட்டுக்கே நாங்க வந்து யூஎஸ்ல இருந்து எல்லாம் வந்தானா இதெல்லாம் நாங்க ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஒரு அப்ப வந்து 2000 அந்த மாதிரி காஷ்மீர்ல இருந்து அவருக்கு எல்லாமே ஸ்பாக், பயங்கரமான ஸ்பாக் அவரு எல்லாத்தோடதும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி ஆம், கொலாப்ரி சப்பல்ஸ் எல்லாம் தெரியும் இருக்கும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொலாப்ரி சப்பல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வருவாரு ஆஃபீஸ்க்கு. கொலாப்ரி சப்பல்ஸ் தோ மின்னம் அவங்க வாங்கிட்டு போவாங்க பசங்களுக்குலாம். அது எப்படின்னா ஒரு மாதிரி டிசைன்லாம் இருக்கும் விமனுக்கு. பார்த்துருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா யாராவது? கொலாபரி செப்பல் அழகா, ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப நாள் வித்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டிச்சிங்கே டிஃப்ரெண்டா, கலர்லாம், அதாவது ஆ, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆ ஆமா, எல்லாமே பியூர் லெதர் தான் சௌந்தர்யா. ஆனா அந்த பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி, சப்பல்ஸ்ல எம்ப்ராய்டரின்றது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வந்து அந்த கன்சைனர் ஒரு வாட்டி பல்கா எங்களுக்கு தீபாவளியும் போது, நான் ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த கன்சர்ன்ல நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ். ஸோ தே ஆர்டர்ட் ஃபார் கொல்லாப்ரி செப்பல்ஸ். எக்ஸலன்ட் சேல்ஸ். அவர் வந்து கன்சைனர், ஆனா அந்த கொல்லாப்ரி இதுக்கு மைசூர் சில்க்கு இந்த கல்கட்டா காட்டனுக்குலாம் செம்ம சேல்ஸ் அவருக்கு. நிறைய பேர் வாங்கினாங்க. நான் என் குழந்தை அப்ப என் குட்டி பாப்பாவா இருந்தா என் பொண்ணு. அப்ப அந்த குட்டி பாப்பாக்கெல்லாமே அந்த குட்டி கொலாபரி செப்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும், ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாதிரி ஸோ கன்சைனி அப்படின்றது வந்து
எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அது பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி புடிச்சிட்டோம்னா, அது கன்சிஸ்டன்ட்டா நம்ம வில் கெட் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். ஆனா, அது நம்ம எடுத்து பண்ற வரைக்கும் 15 இயர்ஸ் பேக் ஆ லைக் ஆமா ஆஸ் செல்வா டோல்ட் ரொம்பவே நல்ல டிமாண்டா அந்த வீட்டுக்கு வந்து குடுக்கறது, ஆஃபீஸ்க்குலாம் வருவாங்க. ஆஃபீஸ்ல அலோவ் பண்ணுவாங்க அப்போ. ஏதாவது பர்த்டே பார்ட்டீஸ்ன்னா, அங்க அவர்கிட்ட இருந்து வாங்கியே நாங்க பிரசன்ட் பண்ணுவோம். கேக் கட்டிங் அதெல்லாம். நல்லா இருந்தது அதெல்லாம். ஸோ தட் வாஸ் அ டிஃபரண்ட் திங். அங்க தான் வந்து இந்த கன்சைனி ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் அதன் மூலமா வருது தான் வந்து கன்சைனி ரிலேஷன்ஷிப். இப்போ இதுல இந்த ஃபேக்ட்ஸ தவிர இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல வந்து எவ்வளோ ஷர்ட்ஸ், என்ன பேக்கிங் சார்ஜ் எவ்வளோ, கேரேஜ்னா குடுத்து அனுப்புறது எந்த மோடு, இதுல வருதா, ஃப்ளைட்ல வருதா, இல்ல வந்து அவங்க லாரியில அனுப்பிச்சு விடுறாங்களா, அந்த மாதிரி எந்த மோட். அப்புறம் இன்சூரன்ஸ். ஸோ எப்போ கூட்ஸ் டிஸ்பேச்டு இவரோடது சுரேஷ் பாரோ பார்ட்னர், இதுதான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இட் கோஸ் ஃப்ரம் கன்சைனர் டு கன்சைனி. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட் சேல்ஸ்ன்றது வந்து கன்சைனி டு கன்சைனர். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க எல்லாருமே. நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. Proforma invoice is basically sent by the consignor to consignee. Account sales is sent by correct. Proforma invoice. Correct, correct. So Proforma வந்து account sales for wrist watches. சும்மா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. Gross sales proceeds. இப்போ வந்து ஆம், இந்த டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கன்சைன்மெண்ட்ல கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல எல்லாமே அப்டேட் பண்ணிப்பாரு. இது கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் எவ்வளோ. ஸோ இதுல வந்து என்ன இருக்கும்னா, எவ்வளோ இவர் சேல் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே கன்சைனர் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காரு, ஓகேவா? இப்போ வந்து லைக் எவ்வளோ வந்து இவர் கொடுக்குறாரு ரெமிட்டடு, ரிமைனிங் வந்து பேலன்ஸ் டியூ. ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில்டா லைக் ஃப்ரம் இட் கோஸ் ஃப்ரம் கன்சைனி டு கன்சைனர். கன்சைன்மெண்ட்டுக்கும் சேல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கன்சைன்மெண்ட்ல வந்து சும்மா நம்ம நம்ம டிஸ்கஷனா பண்ணலாமா? ஆயிஷா சொல்லுங்க ஆயிஷா. உங்களுக்கு என்ன தோன்றுது? இவ்வளவு பேசியிருக்கோம்ல. கன்சைன்மெண்ட்க்கும் சேல்ஸ்க்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ம். வெரி குட் கண்ணா. சூப்பர். வெரி குட் ஆயிஷா. அடுத்தது அஸ்வினி. நீங்க சொல்லுங்க கண்ணா. உங்களோட பாயிண்ட். ஏஜென்ட். சூப்பர். அக்ஷயா நீங்க சொல்லுங்க. ம். ஓகே. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது நான் ஐ வில் அப்டேட் யூ ஃபியூ மோர் திங்ஸ். ஓகே. ஓகே குட். மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. உங்க பாயிண்ட் என்னலாம்? வேற என்னலாம் இருக்கு? நீங்க இத பார்த்துட்டு கூட சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல ஏதாவது உங்க பாயிண்ட். உங்களுக்கு எந்த பாயிண்ட் இதுல புரிஞ்சிருக்கோ, நிஜமாலே யூ ஹேவ் அ கிளாரிட்டினா யூ கேன் எக்ஸ்பிளைன். ம். 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 இங்க வந்து சேல்ஸ்ல வந்து பையர் தான் வந்து ஓனர் ஆயிடுவாரு. இங்க கன்சைன்மென்ட்ல கன்சைனர் தான் ஸ்டில் ஹி ரிடைன்ஸ் த ஓனர்ஷிப். குட். வெரி குட். ஆ ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க ஸ்ரேயா.
சூப்பர். செல்வா? ஓகே. ஆனா சேல்ஸ் கூட நீங்க வந்து ஆ, இது ஸ்டேட் வைஸ்லாம் பண்ணலாமே கண்ணா? ஜாஸ்தியா இருக்கு. அதோட இது ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மோர் டைவர்சிஃபிகேஷன் வந்து கன்சைன்மென்ட்ல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? சூப்பர். சூப்பர் செல்வா. வெரி குட். நல்ல தாட் ப்ராசஸ். சௌந்தர்யா, நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. By the transaction is entered into by transaction is entered into by some entities. This transaction is entered into by every. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கன்சைன்மென்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சில என்டிட்டிஸ் தான் எடுத்துப்பாங்க செல்வா. predominant of the organization they will go only for sales transactions அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எனி கம்பெனி கண்டிப்பா சேல் டிரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கும். ஆனா அந்த எல்லா கம்பெனிலுமே கன்சைன்மெண்ட் இருக்குமா அப்படின்றது கிடையாது. அதான் இட் இஸ் என்டர்ட் இன்டு பை சம் என்டிட்டிஸ். திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சேல்ஸ் வில் பி ஹேப்பனிங் வில் பி டேக்கிங் பிளேஸ் பை எவ்ரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சௌந்தர்யா கேட்கலையா நான் பேசுறது? அது தெரிஞ்சுக்கலாமே, கூகுள் இருக்கே, தெரிஞ்சுக்கலாம். கன்சைனர் கன்சைனி லிஸ்ட் இன் இந்தியான்னு போட்டான்னா வெரி ஹை லெவல்ல வரும். தெரிஞ்சுக்கலாம் செல்வா. ம். கேட்கணும். சௌந்தர்யா சொல்லுங்க சௌந்தர்யா. ம். ம். சூப்பர். வெரி குட். வஷிதா? என்ன பெனிஃபிட்னா புரியல. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, அது சொல்றீங்க. ம். ஓகே. சூப்பர். விஜயலட்சுமி, நீங்க சொல்லுங்க விஜயலட்சுமி. ம். ம். சூப்பர். வெரி குட். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இது காமிக்கிறேன், கன்சைன்மெண்ட் இன் இந்தியா. ஆக்சுவலா நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. மெயினா இந்த இந்த யானை பார்த்திருக்கீங்களா? குட்டியா யானைக்குள்ள யானைக்குள்ள யானை, அந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ் இருக்கு. அது கன்சைன்மெண்ட்ல தான் இன்னும் நடக்குது. ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. அந்த ஆர்டிஸ்டிக் பீஸ் அது. ஒரு பெரிய யானை இருக்கும், அதுக்குள்ள ஒரு குட்டி யானை உள்ள உட்காந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி. அது கன்சைன்மெண்ட் பிசினஸ் தான் இந்தியால நடந்திருக்கு. ஆஹ்
இல்ல 3 என்னமோ இருக்கும் செல்வா. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? ஓ! இந்த இது அது காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இதோ அ இந்த மாதிரி இது ஓட்டையா இருக்கா? இந்த மாதிரி இதுக்கு மேல ஒண்ணு இருக்கும். அது கம்ப்ளீட்டா கன்சைன்மென்ட் பிசினஸ் தான் நடக்குது. இந்த மாதிரி ஓட்டை. அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒரு பெரிய யானை, அதுக்கு மேல ஒரு பெரிய யானை அப்படி இருக்கும். மார்பிள் எலிஃபண்ட் ஃபிகரா? ஆ, என்னடா கண்ணிலே காட்ட மாட்டேங்குது. இங்க ஓட்ட ஓட்ட தெரியுதா? இதுக்குள்ள இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அது கம்ப்ளீட்லி கன்சைன்மென்ட் பிசினஸ் தான் இந்தியால. இது ஜெய்ப்பூர்ல இருந்தோ எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து மட்டும்தான் பண்றாங்க. ஒரு கன்சைனரை நிறைய அனுப்பிச்சு விடுறாங்க. சென்னை, கேரளா. இது வந்து ஒரு நல்ல இந்த கிளைண்ட் எல்லாம் வருவாங்கல்ல, யூகே யுஎஸ் கிளைண்ட்ஸ்க்குலாம் எப்ப பாரு அவங்க ரெக்கமெண்ட் பண்றது எல்லாமே இந்த எலிஃபண்ட் ஒண்ணு இல்ல புத்தா ரெண்டு தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலா இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா எனக்கு தெரியல. இந்த மாதிரி தும்பிக்கை இப்படி வச்சு இருக்கிற யானை வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க அந்த ஷோ பீஸ். அது பாருங்க இது இருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு குட்டி யானை தெரியறதா? இதுதானே சொல்றீங்க செல்வா? ஆ ம் இது வந்து கரண் மாதிரி இருக்கும். ஆ, இது வந்து பண்றதே ரொம்ப கஷ்டம். இது இந்தியால வந்து இட் இஸ் ஜெய்ப்பூர்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் வருது இது. இட் எல்லாமே கன்சைன்மெண்ட்ல தான் போகுது இது. அந்த கன்சைனர் வந்து இப்போ பயங்கரமான என்ன சொல்றது, ஹூவர் இஸ் டூயிங் இந்த பர்டிகுலர் யானைக்கு டிமாண்ட் அக்ராஸ் த குளோப். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் யானை. அதே மாதிரி எனிதிங் தும்பிக்கை இப்படி வச்சிருக்குல்ல அதுக்கும் நல்ல டிமாண்ட். இது எல்லாமே நடக்கிறது. ஐ வில் ஷோ சம்திங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இதுல யாரு எந்த நேம் கேள்விப்பட்டிருக்கீங்க? விண்டேஜ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? த்ரிஃப்ட் அண்ட் த்ரைவ் சூப்பர். வெரி குட். விண்டேஜ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்ட். இந்த இப்போ இது ஆன்லைன்லயே கூட நல்லா இது பண்றாங்க. அஹ், அப்படியா? இப்ப எப்படி பரவாயில்லையா? அஹ், இப்போ இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஓகே. கொஞ்சம் இதுவா இருக்குது எனக்கு நெட். இந்த விண்டேஜ் வால்ட் இதெல்லாமே கம்ப்ளீட்டா கன்சைன்மெண்ட் பிசினஸ் தான். அப்புறம் இவங்க சொன்னாங்கல்ல, த்ரிஃப்ட். ஆக்சுவலா இந்த விண்டேஜ் வந்து அக்ராஸ் த குளோப் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. ஆன்லைன்லயே இப்ப நடக்கிறது. ரொம்பவே எஃபோர்ட்டே போடாம ஆன்லைன்லயே நடக்குது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா கன்சைன்மெண்ட் பிசினஸ். ஆனா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிக் பண்ணாங்க. ஆனா இப்ப பிக் பண்ணிட்டாங்க நல்லா. ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணாங்க அவங்க அதுக்கு. நல்லா அவங்களுக்கு வந்து த்ரிஃப்ட் அண்ட் த்ரைவ் தானே. இது வந்து ஆக்சுவலா ஃபீனிக்ஸ் மால் எல்லா மால்ஸ்லயும் இருக்கு த்ரிஃப்ட் அண்ட் த்ரைவ். எல்லாம் செம்ம ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ். போயிருக்கீங்களா யாராவது? சந்திரா நீங்க போயிருக்கீங்களா? ஆ, இது எப்ப போனாலுமே அவங்க வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆல் 365 டேஸ் ஆஃபர் இருக்கும் த்ரிஃப்ட் அண்ட் த்ரைவ்ல. எல்லா ஆல்மோஸ்ட் குளோப் அக்ராஸ் குளோபோட ட்ரெண்டி வேர்ஸ் எல்லாமே இருக்கும் த்ரிஃப்ட் அண்ட் த்ரைவ்ல. சும்மா உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அது மாதிரி கிட்டத்தட்ட
லைக் ஒரு நிமிஷம். ஆ ஸோ ட்ரெஷர் ட்ரோவ் ரீசேல்னு ஒன்று இருக்கு. அது எல்லா ப்ராடக்ட்ஸுமே எப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ரேர்ஸ்லாம் இருக்கும்ல, அதான் அது. மால் போனீங்கன்னா இதெல்லாம் இந்த கடைக்குள்ள போயிட்டு வெளில உள்ள போயிட்டு பார்த்துட்டு வெளில வந்துருங்க. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது வந்து அஹ், தெரியல, நமக்கு எப்ப பிசினஸ் டக்குனு கிளிக் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஸ்பார்க். இது ஏற்கனவே இது இப்ப ரொம்ப சொல்றேன் பாருங்களேன். நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு வச்சுக்கோம் தெரியுமா ஒரு விஷயம், அது இவங்க எடுத்து ரீசைக்ளிங் பண்றாங்க பேசிக்கா. அதுதான் இப்போ ஒரு ஒரு ஓல்ட் மாதிரி இருக்குன்னா அதை இவங்க ரீசைக்ளிங் பண்ணி இந்த ஒரு ரீசன்ட் பிசினஸ் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. எனக்கு அந்த நேம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்துவா இந்த ட்ரெஷர் ட்ரோல் ரீசேல் எங்கன்னு தெரியல, ஆன்லைன்ல இருக்குது ஆக்சுவலா. ஃபேஸ்புக்ஸ் கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் எப்படின்னா, நான் இப்படி சொல்லட்டுமா, கிராமத்துல இந்த தூக்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, தூக்கு, அப்புறம் வந்து அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி தெரியும்ல, அந்த குக்கிங்காக பண்ணுவாங்களே கிச்சன்ல, ஓல்டா இருக்குன்னு போட்டிருப்பாங்கல்ல, அதை இவங்க நல்லா டெக்கரேட் பண்ணி விக்கிறது. இதுதான் இவங்களோட பர்பஸ். இது ஆன்லைன்ல தான் நான் பார்த்திருக்கேன் செல்வா, எங்கன்னு தெரியல. பட் கொரோனா டைம்ல செம ஹிட் ஆச்சு ஆக்சுவலா. ஆன்லைன்லயே இது பண்ணி, அதாவது புதுப்பிச்சு புதுப்பிச்சு ஒரு நியூ ஐடியா வச்சு அதை நிறைய பேர். அப்புறம் ட்ரங்க் புட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரங்க் புட்டி, அதை வந்து நீட்டா பண்ணி அதுல பியூட்டிஃபுல்லா கார்ட்டூன்ஸ்லாம் எம்பர்ட் பண்ணி பயங்கரமா சேல் ஆச்சு இதுல கொரோனா டைம்ல எல்லாம். எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா உள்ள போய் பாருங்க. ட்ரெஷர் ட்ரோவ் ரீசேல், எல்லாம் எனி ப்ராடக்ட் இதுல போடலாம் நம்ம. சாதாரண ஒரு சார்ட் இருக்கும், சார்ட் ஒர்க் இருக்கும், அதுல பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு கிளாத் மாதிரி பண்ணி அதுல ஒரு ஆர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு காஸ்டே ரொம்ப இருந்திருக்காது அந்த மாதிரி. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இது 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 மூணு தான் எனக்கு தெரியும். இதை தவிர நிறைய விஷயம் இருக்கு. நீங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்பாவது டைம் கிடைச்சதுன்னா. த்ரிஃப்ட் அண்ட் த்ரைவ் நான் போயிருக்கேன், உள்ள போய் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நான் ஆன்லைன்ல தான் பார்த்துருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட சொல்லுங்க, ஷேரிங்கா இருக்கும், நானும் கத்துப்பேன். ஒரு நிமிஷம். ஸோ இதெல்லாம் தான் கன்சைன்மெண்ட்லாம் நான் பார்த்த லைக் பண்ணது. தெர் ஆர் லாட் அதர் திங்ஸ். ஸோ கன்சைன்மெண்ட் சேல்ஸ் வந்து ஆக மொத்தம் நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கொலேட் ஆயிருக்கு. பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் டெக்னிக், பிரைமரி பிசினஸ் ஆக்டிவிட்டி, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப், டெட்டார் கிரெடிட்டார், கன்சைனர் கன்சி, பையர் இல்ல சம் என்டிட்டிஸ் பை எவ்ரி ஆர்கனைசேஷன். ஓனர்ஷிப் ரிஸ்க் வந்து இவர்கிட்ட தான் இருக்கும், கன்சைனர் கிட்ட தான் இருக்கும், இதுல பையர் கிட்ட தான் இருக்கும். இது எல்லா எக்ஸ்பென்சஸையும் கன்சைனர் தான் பண்ணுவாரு. இதுல ப்ரையார் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கர்ட் பை செல்லார். இது வந்து அட் காஸ்ட்லயும் இருக்கும், இன்வாய்ஸ் பிரைஸ்லயும் இருக்கும். இட் இஸ் சோல்ட் அட் செல்லிங் பிரைஸ் அபவ் த காஸ்ட் பிரைஸ். இந்த அட் இன்வாய்ஸ் பிரைஸ் அட் காஸ்ட்லாம் சம்ல வரும், அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கன்சைனர் வந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, இங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. Consignee can return the goods sent to the consignor, but buyer cannot return the goods unless and until mutually agreed. Okay va? So goods sent on consignment, expenses by consignor, consignee, இதெல்லாம் வந்து நம்ம for the purpose of sums going to see what is what commissions அதெல்லாம் பார்க்க போறோம். So next classல வந்து today is Thursday வா? Okay. Tuesday classல bills of exchange continue பண்ணிடலாம். Okay. சப்போஸ் அதுலயும் கொஞ்சம் யாருக்காவது இன்னும் போட முடியல அப்படின்னா டியூஸ்டே கிளாஸ்ல நான் கன்சைன்மெண்ட் எடுத்துட்டு தேர்ஸ்டே கிளாஸ்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இது பண்றேன். சரியா? பட் நல்லா டைம் எடுத்து நிதானமா போடுங்க பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்.
கடகடன்னு போடாதீங்க. புரிஞ்சுண்டு நிதானமா ஒரு நாளைக்கு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணா கூட ஓகே தான். இல்ல ஒரு சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணா கூட யூ கேன் கம்ப்ளீட் இட். சரி, கன்சைன்மெண்ட் இட்ஸ் வெரி 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 கன்சைன்மெண்ட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அளவு கூட நீங்க திங்க் பண்ண வேணாம். சிம்பிளா அட் அ வெரி ஹை லெவல் நான் சொல்லணும் அப்படின்னா டெபிட் கன்சைன்மெண்ட் வந்து இட்ஸ் லைக் நோ நாமினல் அக்கௌண்ட். ஆல் டெபிட் ஆல் யுவர் எக்ஸ்பென்சஸ் இந்த சைடு, எக்ஸ்பென்சஸ் வில் பி இது, சேல்ஸ் இந்த பக்கம் இருக்கும் அண்ட் யூ வில் ட்ரை டு அரைவ் அட் த ப்ராஃபிட். எப்படி ஒரு ட்ரேடிங் பிஎன்எல் போடுவோம் அந்த மாதிரி. அப்புறம் வி வில் ப்ரிப்பேர் கன்சைனி அக்கௌண்ட். அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு பேங்க் அக்கௌண்ட். கன்சைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சம்ல படிக்க படிக்க நீங்க கிவன் எங்க எழுதிட்டீங்கன்னா அது எங்க போடணும் அக்கார்டிங்கா உங்களுக்கே தெரிஞ்சிடும். யூ கேன் ஈஸிலி கிராக் அவுட். என்ன ஒன்னு ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் திருப்பி யூ வில் ஹாவ் டு ரீட் த சென்டென்சஸ் அகைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். மற்றபடி இதுல ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ கன்சைன்மெண்ட்டோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹோம்ஒர்க் முடிச்சுடுங்க. ஸோ டியூஸ்டே வந்து நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து காஸ்டிங் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு ஈஸி சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது அதுக்கு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா, சௌந்தர்யா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி. சூப்பர். ஓகே. ஓகே கண்ணா, தென் தேங்க்யூ ஸோ மச். ஆயிஷா தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, அஸ்வினி தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, சௌந்தர்யா தேங்க்யூ, அஷிதா தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ செல்லம். மித்ரா இருக்கீங்களா? ஓகே. ஏன்னா 4ஆம் தேதி இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 6ஆம் தேதி வந்துருது. சை இல்ல சை எப்படி இருந்தது?